அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைகளுடன் நான் நிவாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பூவை, ஆசிரியர் திரு கி ராஜநாராயணன். அந்த கல்யாண வீடே ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்குறாங்களே தவிர யாருக்கும் சொல்ல தெரியல. போய் பார்க்கலனாலும் சுவர் மாதிரி கூட்டம் அடைஞ்சிருக்கு. அந்த வீட்டில் எல்லா பக்கமும் பல வகையான மலர்களோட வாசம் வீசுது. அந்த வீடே கல்யாண வீட்டுக்குரிய கலகலப்பாக இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பட்டகசாலை இருக்குது, ஒரு அரங்கு வீடு இருக்குது, முன்பக்கம் ஒரு சமையல் கட்டு, மாட்டுத் தொழுவம் இருக்குது. அந்த அரங்கு வீட்டில் தான் கல்யாண பொண்ணோட அலங்காரம் நடக்குது. மணவரை பட்டகசாலை, மாப்பிள்ளை மணவரையில் உட்காந்தாச்சு. அந்த பட்டகசாலைக்கும் சமையல் கட்டுக்கும் இடையில இருக்கிற முற்றத்தில் தான் இவர் உட்காந்துருக்காரு, இவங்களோட நண்பர்களோட சேர்ந்து. அந்த வீடு இவரோட சித்தப்பாவோடது. ஆனால் அந்த கல்யாணத்துக்கும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஓடியதில்லை. அந்த கல்யாண பெண் ஒரு அனாதை. இவங்க சித்தப்பா கிட்ட மாடு மேய்க்க சேர்ந்தவங்க. எவ்வளோ வேலை சொன்னாலும், எந்த நேரமானாலும், எவ்வளோ நேரமானாலும் தட்டாமல் செய்கிறவர். நைட்டு 10-11 மணி ஆனாலும் வீட்டில் இருக்கிறவங்களாம் தூங்கினாலும் மாடே தூங்கிடும். அப்பயும் பாட்டி தான் சொல்லுவா, பேரக்காணி போய் தூங்கு அப்படின்னு. பாட்டிக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் கைகால் அமுக்கணும். பாட்டிக்கு தூக்கமே வராது. விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டு தொழுவத்து மேலே இருக்கிற சேவல் சத்தம் போடும். அந்த ஊர்லேயே முதல்ல கூவுற சேவல் அதுதான். அதுலேயும் பாட்டிக்கு ஒரு பெருமை. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாட்டியோட சத்தம் வந்துடும், ஏய் பேரக்காய் எந்திரி அப்படின்னு. அந்த குரலுக்காக காத்திருக்கிற மாதிரி துள்ளி விழுந்து எந்திரிச்சிருவா. இவங்க சித்தப்பாவோட காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலை அவரோட கை கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறது. பேரக்காவுக்கு பாட்டியோட சத்தமே ஒரு சாவி தான். முற்றம் தொளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடும் வேலை. அந்த பேரக்காவோட உடம்புல ஏற்பட்ட மாற்றங்களுக்கு மாதிரி இவங்க சித்தப்பாவோட வீட்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. பேரக்காவை மொட்டை அடிக்கிறதுலேருந்து கிராப் வச்சுக்கிறதுக்கு அனுபவிச்சாங்க. நல்ல உயரமாக இருக்கிறனால பார்க்குறவங்க இந்திரா காந்தின்னு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டாங்க. அதுக்கும் பேரக்கா ஒன்றும் சொல்லாது. அது இந்திரா காந்தினா ஒரு இவ்வளோ மாதிரி ஒரு பெண்ணுனோ இல்லை இந்தியாவை ஆட்சி பண்ணுற மாதரசினோ அவளுக்கு தெரியாது. விவசாயிகளோட தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றவங்க வீட்டுக்கு குடங்குடமாக தண்ணி சுமைக்க இப்போல்லாம் யாரும் வர்றதில்லை. இதனாலேயே நிறைய பேர் அவங்க வீட்டில் 600-1000 செலவு பண்ணி அடிப்பம்பு மாட்டிட்டாங்க. அதுவும் இவங்க சித்தப்பா வீட்டுக்கு அந்த மாற்றம் வரவே இல்லை. ஏன்னா குடங்குடமாக தண்ணி சுமக்க தான் பேரக்கா இருக்காளே. இவங்க விதப்பு நேரத்தில் ஆட்களுக்கு பஞ்சம் வரும். ஆனால் இவங்க சித்தப்பா வீட்டில் அதுக்கு அந்த மாதிரி வந்ததே இல்லை. அந்த மாதிரி சேர்ந்தவன் தான் வீரையன். வீரையனுக்கும் நம்ம பேரக்காவுக்கும் திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வைக்கிறாங்க. 100 திருமணம் நடந்த வீடு சிறப்பானதுன்னு ஒரு நம்பிக்கை. அது மாதிரியே இவங்க வீட்டில் எல்லாமே நடக்குது, இவங்க செலவுலேயே நடக்குது. பேரக்காவும் வீரையனும் இன்னும் அந்த வீட்டுக்கு கடமைப்பட்டவங்க ஆயிடுறாங்க. இந்த சமயத்தில் ஒரு ஆள் சொல்லுது, கல்யாண பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு. எல்லாரும் திகைச்சு போயிருக்கிறாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல. இந்த காற்று வராதனாலேயோ இல்லை ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனாலையோ மூச்சு விட முடியாமல் மயக்கருக்கு பேரக்கா ஒன்றும் சன்னமானவ கிடையாது. அந்த நேரத்தில் தான் பாட்டி சிரிச்சுக்கிட்டே சித்தப்பாட்டை ஏதோ காதில் சொல்லுது. சித்தப்பாவும் சேர்ந்து சிரிக்கிறாரு. இவர் போய் கேட்கலான்னு போகிறதுக்குள்ளே பாட்டியே வெளியில் சத்தமாக சொல்லுது, கழுத கொஞ்ச நாஞ்சு நம்ம தலையில் பூ வச்சுருந்தா தானே, இப்போ அலங்காரம் பண்ணும்போது பூ வாசம் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துச்சு அப்படின்னு. இது கேட்குறவங்க எல்லாரும் ஆச்சரியமாக முகத்தில் ஆச்சரியம் தெரியுது. அது அப்படியே சிரிப்பாக மாறுது.
ஆனால் இவருக்கு மட்டும் சிரிப்பு வரவே இல்லை. நன்றி.